வணக்கம். அரபு மொழி பேசணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? அப்போ இது உங்களுக்கானதுதான். குறிப்பா தமிழ் பேசுற நண்பர்களுக்காக ரொம்ப எளிமையான ஒரு வழிகாட்டிய நாங்க கொண்டு வந்திருக்கோம். நாம இன்னைக்கு தினமும் பேசுறதுக்கு தேவையான சில அடிப்படை அரபு வார்த்தைகளை கத்துக்க போறோம். வாங்க நம்ம அரபு மொழி பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு புது விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கும் போதும் அது ரொம்ப உற்சாகமா இருக்கும் இல்லையா? உங்களுடைய இந்த அரபு மொழி கற்கும் பயணம் ரொம்ப பயனுள்ளதாவும் அதே சமயம் ரொம்ப ஜாலியான ஒரு அனுபவமாவும் இருக்கணும்னு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட நாம ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அரபியில ஒரு வார்த்தை கூட தெரியாதா? அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த விளக்கத்தோட இறுதியில நீங்க சில வாழ்த்துக்களை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு சின்ன உரையாடல ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். வாங்க நாம அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். சரி, முதல் படியா எந்த ஒரு மொழியா இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு வாழ்த்து வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு உரையாடலுக்கே அஸ்திவாரம். நீங்க தயாரா? நாம கத்துக்க போற முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான வார்த்தை மர்ஹபன். நான் சொல்ல சொல்ல என் கூடவே நீங்களும் சொல்லுங்க, மர்ஹபன். இன்னொரு தடவை மர்ஹபன். சூப்பர். இதோட அர்த்தம் ஹலோ அல்லது வணக்கம். அடுத்து ஒருத்தரை அன்பா வரவேற்கணும்னா இந்த அழகான சொற்றொடரை பயன்படுத்தலாம். அஹ்லன் வசஹ்லன். ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, அஹ்லன் வசஹ்லன். இது கேட்கறதுக்கே எவ்ளோ இனிமையா இருக்கு இல்லையா? இதோட அர்த்தம் வெல்கம் அல்லது நல்வரவு. காலையில ஒருத்தரை சந்திச்சா நீங்க சபா அல் ஹைர் அப்படின்னு வாழ்த்து சொல்லலாம். சொல்லி பாருங்க, சபா அல் ஹைர். இதுக்கு குட் மார்னிங் அல்லது காலை வணக்கம்னு அர்த்தம். சரி, ஒருத்தர் உங்ககிட்ட சபா அல் கயிர்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? நீங்க சபா அண்ட் நூர் அப்படின்னு பதில் சொல்லலாம். இதுக்கு ஒளிமயமான காலை அப்படின்னு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. வாழ்த்துக்கு ஒரு பதில் வாழ்த்து. காலை வாழ்த்து மாதிரி மாலை நேரத்துக்கும் ஒரு வாழ்த்து இருக்கு. சாயங்காலமா ஒருத்தரை சந்திக்கும் போது நீங்க மஸா அல் ஹைர்னு சொல்லலாம். திரும்ப சொல்லுங்க, மஸா அல் ஹைர். இதோட அர்த்தம் குட் ஈவினிங் அல்லது மாலை வணக்கம். காலை வாழ்த்துக்கு பதில் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி மாலை வாழ்த்துக்கும் ஒரு அழகான பதில் இருக்கு. மசா அந்நூர். ஒன்னு கவனிச்சிங்களா? சபா அந்நூர், மசா அந்நூர். இந்த ஒற்றுமை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இல்லையா? சரி, பேசி முடிச்சிட்டு கிளம்பும்போது என்ன சொல்றது? நீங்க மா சலாமா அப்படின்னு சொல்லலாம். இதோட நேரடி அர்த்தம் பாதுகாப்போடு போயிட்டு வாங்க அப்படிங்கிறது. குட் பைன்னு சொல்றதுக்கு இது ஒரு அழகான வழி. அருமை. இப்போ நம்ம வாழ்த்து வார்த்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டோம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு ஒரு சின்ன 2 பேர் பேசுற உரையாடலை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அரபு மொழியில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குற வார்த்தை நீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கறத பொறுத்து கொஞ்சம் மாறும். உதாரணத்துக்கு, ஒரு ஆணிடம் கேட்கும்போது கைஃப ஹாலுக், ஒரு பெண்ணிடம் கேட்கும்போது கைஃப ஹாலிக், நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது கைஃப ஹாலுக்கும் அப்படின்னு கேட்கணும். இப்போதைக்கு குழப்பம் வேண்டாம். நாம ரொம்ப பொதுவா பயன்படுத்துற வடிவத்துல மட்டும் கவனம் செலுத்தலாம். ஒரு ஆணிடம் கேட்கும்போது பயன்படுத்துற கெய்ஃப ஹாலுக், இத நல்லா உச்சரிச்சு பழகுங்க. கெய்ஃப ஹாலுக். கைஃப ஹாலுக் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இப்படி பதில் சொல்லலாம், ஆனா பிஹைர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆனா பிஹைர். இதுக்கு நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். அடுத்து எந்த மொழியிலையும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்ல ஒண்ணு நன்றி. அரபில நன்றி சொல்ல ஷுக்ரன் அப்படின்னு சொன்னா போதும். ரொம்ப எளிமையா எல்லா இடத்துலயும் இத பயன்படுத்தலாம், ஷுக்ரன். இன்னும் கொஞ்சம் அதிகமா நன்றிய சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஷுக்ரன் கூட ஜசீலன் அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்து ஷுக்ரன் ஜசீலன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் மிக்க நன்றி. சூப்பர். இப்போ நீங்க சில முக்கியமான அரபு சொற்றொடர்களை கத்துக்கிட்டீங்க. ஆனா இதோட நிறுத்திடக்கூடாது இல்லையா? இந்த கற்றலை எப்படி தொடர்ந்து கொண்டு போறது? உங்க முன்னேற்றத்தை உறுதி செய்ய சில எளிய வழிகளை பார்க்கலாம். உங்க வெற்றிக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் போதும். விஷயம், தொடர்ந்து கத்துக்கோங்க. 2வது, கத்துக்கிட்டத மறக்காம இருக்க அடிக்கடி ஞாபகப்படுத்தி பாருங்க. 3வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் சொல்லும்போது ஏன் கூடவே நீங்களும் சத்தமா சொல்லி பழகணும். பேசி பழகிறது தான் ஒரு மொழிய கத்துக்கிறதுக்கு சிறந்த வழி. நம்பிக்கையா மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சா ரொம்ப சீக்கிரத்துல நீங்களே சொந்தமா அரபு வாக்கியங்களை உருவாக்குற திறமைய கண்டிப்பா பெறுவீங்க. இது நிச்சயமா அடையக்கூடிய ஒரு இலக்கு தான். செமையா பண்ணீங்க. இன்னைக்கு நாம 11 முக்கியமான சொற்றொடர்களை கத்துக்கிட்டு ஒரு முழுமையான உரையாடலுக்கு அடித்தளம் போட்டிருக்கோம். இப்போ உங்க முறை. யோசிச்சு பாருங்க,
நீங்க கத்துக்கிட்ட இந்த புது வார்த்தைகளை வச்சு முதல்ல யார்கிட்ட என்ன உரையாடல ஆரம்பிக்க போறீங்க? உங்களுடைய அரபு மொழி பயணம் வெற்றிகரமாக தொடர வாழ்த்துக்கள். மார்சலாமா.